சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். மனதார ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி இந்த நாளை துவக்குவோம். ஆண்டவர் விரும்புகின்ற முக்கியமான குணாதிசயங்களிலே நன்றி செலுத்துதலும் ஒன்று என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உலகத்துக்குள்ளே போய் மனங்களை அறுவடை செய்வதற்கு ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் முதலாவது என்ன பண்ணுறாருன்னா மன்னிப்பை குறித்து சொல்லுகிறார். இரண்டாவது விசுவாசத்தை குறித்து பாடம் எடுக்கிறார், ஃபர்கிவ்னஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். மூன்றாவது முக்கியமான காரியம் தேங்க்ஃபுல்னஸ், நன்றி செலுத்துதல் மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் இங்கு கற்றுத்தருகிறார். அதற்கு ஒரு சம்பவத்தையும் நடந்த சம்பவத்தையும் சொல்லுகிறார். அதுதான் லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 to 19 வரை உள்ள அந்த பதிவுகள். பின்பு இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்றார்கள். இயேசு, ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை இயேசு பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 17, 10, 11 அந்த 2 வசனங்களுக்கு இடையே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இப்போ எங்கே போகிறாருன்னா, எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி போகையில் இந்த 10 குஷ்டரோகிகளை தூரத்திலே கண்டார். அடிக்கடி நாம் இந்த சம்பவத்தை நாம் தியானித்தது உண்டு. இந்த 10 பேரில் ஒருவன் சமாரியன். முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னென்னா, யூதர்களும் சமாரியர்களும் ஒன்றிணைந்து ஒரு இடத்துல சேர்ந்து வாழ மாட்டாங்க. சமாரியர்களை வெறுக்கிற இல்லை ஒதுக்குகிற அருவருக்கிற யூதர்கள் சேர்ந்து வாழ்வது இயலாத காரியம். ஆனால் வியாதி இவர்களை ஒன்றிணைத்து விட்டது. அதனால் வியாதிக்கு முதலாவது ஸ்தோத்திரம் சொல்லணும் போல இருக்கு. வியாதி இப்போ பல நேரங்களில் என்ன பண்ணுதுன்னா, பாரபட்சத்தை தூக்கி எறிகிறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அங்கே மதத்துக்கு ஒரு வார்டு கிடையாது, ஜாதிக்கு ஒரு வார்டு கிடையாது, எல்லோரும் சரிசமமாக இருப்பாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வியாதி வந்தவங்களாம் ஒன்று கூடி தங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வாங்க. அங்கே பேதங்கள் இருக்காது. இப்போ வியாதி பேதத்தை அறுத்து போடுகிறது என்பதை நாம் உணர்ந்து
கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்போ இந்த 10 பேர் எப்படி கூப்பிடுறாங்கன்னா, இயேசு ஐயரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்படி பேதுரு அந்த இடத்துல கூப்பிட்டாரோ அதே மாதிரி இயேசு ஐயரேன்னு சொன்ன மாதிரி, மாஸ்டர், நீங்கள் சீஃப் கமாண்டர், நீங்கள் தான் இப்போ எல்லாத்துக்கும் அதிகாரின்னு சொல்லுகிற ஒரு பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஆண்டவர் என்ன பண்ணார்? அவரோட நோய்களை சுகமாக்கினாருங்கிறது சொல்லலை. நீங்கள் போய் ஆசாரியர்கிட்ட காமிங்கன்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க? 10 பேரும் கீழ்ப்படிஞ்சாங்க, ஒபே பண்ணாங்க. கீழ்ப்படிந்து 10 பேரும் ஆசாரியர்கிட்ட போய் காமிக்கணுங்கிறது வேத முறைப்படி. அப்போ தான் அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஊருக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் என்ட்ரி ஆக முடியும். அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். குஷ்டரோகம் இல்லைன்னு சொல்லி அவர் பார்த்து சர்டிஃபிகேட் பண்ணதுக்கு முன்னால் தான் ஊருக்குள்ளேயும் நுழைய முடியும், வீட்டுக்குள்ளேயும் போய் சுகமாக இருக்க முடியும். அப்போ ஆசாரியரை பார்க்க சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 10 பேரும் நமக்கு சுகம் கிடைக்க போகுது அப்படின்னு விசுவாசத்தோடு போனாங்க. போகிற வழியிலே சுகம் பெற்றுறாங்க. அதை சமாரியன் பார்க்குறான், கையெல்லாம் காலெலாம் சரியாயிடுச்சு. அப்போ அவனுக்கு அதுக்கு மேலே அவனால் இருக்க முடியல. உலக பிரகாரம் ஆசாரியனை போய் பார்க்குறதுக்கு முன்னால் தன்னுடைய சாக்ரிஃபைஸ் பலியை இவருக்கு தான் மகா உன்னத பிரதான ஆசாரியர் அவர்னு புரிஞ்சுக்கிட்டு இயேசுவை நோக்கி ஓடி வருகிறான். மற்ற 9 பேருமே தப்பு கிடையாது. அவங்க இயேசப்பா என்ன சொன்னார்? ஆசாரியர்கிட்ட போய் காமிங்கன்னு அதை கீழ்ப்படிஞ்சு ஆசாரியை போய் காமிக்க போனாங்க. அவங்கள தவறு சொல்வதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் முதன்மை இடத்தை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தவறுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏனென்றால் உலக பிரகாரமான பலியை காட்டிலும் உன்னதரை பாதத்தில் வருவது தான் மிக சிறந்த பலி. இது சமாரியன் உணர்ந்து கொண்டான். ஒருவேளை யூதர்கள் சடங்காச்சரியத்திலாம் அறிஞ்சிருந்தவங்க அதை மறந்துட்டாங்க. நன்றி செலுத்தணுங்கிறத மறந்துட்டு உலக பிரகாரம் பலிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பலியாக போகிற ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்துட்டாங்க. சமாரியன் அதை அவங்களுக்கு முந்தி செஞ்சுட்டான். ஒருவேளை திரும்பி வந்தாங்களான்னு தெரியல. அவர்கள் ஆசாரியரை பார்ப்பதற்கு முன்பாகவே சமாரியன் ஒரு பிளான் பண்ணிட்டான். இவர் தான் மகா பிரதான ஆசாரியர், இவரை போய் பார்த்து அவருக்கு நன்றி பலி செலுத்துறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகி இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் விழுகிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவனுடைய நன்றி எறிதலை கனப்படுத்துகிறார். அவன் சுகமாக்கினது மட்டுமல்ல, அவன் ரட்சிப்பின் பாவத்தின் அக்கிரமத்தின் காரியங்களிலிருந்து மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டான், ஃபர்கிவ்னஸையும் பெற்றுக்கொண்டான். அவன்கிட்ட இருந்த விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ் இருந்துச்சு. இப்போ அவன்கிட்ட இருந்த தேங்க்ஃபுல்னஸ் மற்ற ரெண்டையும் ஆண்டவர் அவன் பாவங்களை மன்னிப்பதற்கும் அவன் விசுவாசத்தை கனப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இரட்டிப்பான நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான். எப்படி பரிமள தைலத்தை சீமோன் வீட்டில் பூசின பெண்ணுக்கு சொன்னாரோ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னாரோ, அதே போல் இவனுடைய நன்றி எறிதலை பார்த்து அவனுக்கு ரட்சிப்பையும் அருளின ஆண்டவர். ஒருவேளை இப்போ 9 பேர் சுகம் பெற்றார்கள், ரட்சிப்பை பெறலை. இன்றைக்கு நம்ம ரெட்டிப்பான நன்மையை பெறணும்னா நன்றி பலி செலுத்த வேண்டும். அது யாருக்கு என்றால் என் பிரதான ஆசாரியருக்கு அல்ல, மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. உலக பிரகாரம் ஆசிரியருக்கு மக்களுக்கு நன்றி செல்வது நல்லது. அதை காட்டிலும் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ரெட்டிப்பான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.